சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் பயணிப்போம். எனவே இன்றும் பல விடயங்கள் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம். நிறைய விடயங்கள், அதாவது இலங்கை அரசாங்கம் எடுத்த மிக மோசமான நடவடிக்கைகள், அதாவது இலங்கை அரசாங்கத்தை பற்றி இலங்கை அரசாங்கம்தான் இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கின்றதாக நாமல் ராஜபக்ச ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இதை ஓரளவு ஆதாரபூர்வமாக அவர் நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கின்றார். துப்பாக்கிச் சூடுகளுக்கு பின்னால் அரச முக்கியஸ்தர்கள், அரசாங்கத்தினுடைய முக்கியமான கதிரைகளில் அமர்ந்திருக்கின்ற அரசாங்க அமைச்சர்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மேலும் போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமான தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு, அதாவது அதிரடி ஆட்டம் ஒன்றை அனுராகுமார திசாநாயக்கா எடுத்திருக்கின்றார். அக்டோபர் 30 இந்த அதிரடி ஆட்டத்தை அவர் ஆரம்பிக்கப் போகின்றார். போதைப் பொருளை வேரோடு அழிப்போம், வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றிணைந்து, அதாவது முழு நாட்டு மக்களும் நாடும் ஒன்றிணைந்து தேசிய ஒரு வேலை திட்டத்தின் கீழ் செய்வதற்கான அங்கூரார்ப்பண வேலை திட்டத்தை ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கா முன்னெடுத்திருக்கின்றார். எனவே இந்த வேலை திட்டத்தை அவர் எதிர்வரும் வியாழக்கிழமை 30 காலை 10 மணிக்கு கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக்கா இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைக்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதனால் நாட்டில் உள்ள போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் பல்வேறும் மிகுந்த அச்ச நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. செவ்வந்திக்கு உதவிய யாழ்ப்பாண நபரின் வீட்டில் இருந்து, அதாவது செவ்வந்திக்கு கடந்த காலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்காக அந்த படகு வழங்கிய அந்த உரிமையாளர்களுடைய வீட்டில் இருந்து துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருப்பதாக சிஐடியினர், அதாவது கொழும்பு சிஐடியினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கவிஞர் வைரமுத்து என்று சொல்கின்ற, அதாவது தென்னிந்திய தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியவருமான கவிப்பேரரசு வைரமுத்து என்பவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். இவர் யாழ்ப்பாண விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் வந்து இறங்கியிருக்கின்றார். இவர் மில்லர் என்கின்ற யாழ்ப்பாண இளைஞர்கள் தயாரித்து வழங்குகின்ற, யாழ்ப்பாணத்து இளைஞர்களுடைய முயற்சியால் மில்லர் என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்காக அந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்ற சம்பந்தமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். ரணில் சஜித் சங்கமிக்க போகின்றார்கள். எனவே இது திருவங்கள் சங்கமிக்க போகின்ற ஒரு சம்பவம் காணப்படுகின்றது. இவர்கள் 2 பேரும் கட்சிகள் ரீதியாக 2 வேறு கட்சிகளை கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக சஜித் பிரேமதாசா இருக்கின்றார். எனவே இவர்கள் 2 பேரும் இரு துருவங்களாக காணப்பட்டார்கள். 2 பேருக்கும் எப்போதும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்போது ஒரு பொது வேலை திட்டத்தின் கீழ் இருவரும் இணைந்து பயணிக்கப் போவதாகவும், 2 பேரும் இணைந்து பொது தேர்தல்களில் களமிறங்க போவதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இரு தலைவர்களையும் நேரடியாக சந்திக்க விட்டு கதைப்பதற்கான அந்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட போவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இதே நேரத்தில் அமைச்சர் சமந்த என்கின்ற பாராளுமன்ற இலங்கையினுடைய அமைச்சர் ஒருவர் இதே சம்பந்தமாக ஒரு அதிரடியான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். நாடு வங்குரோத்து அடைந்த நிலையில் இவர்கள் ஒன்றிணையவில்லை. குறிப்பாக போராட்ட காலங்களில் இவர்கள் ஒன்றிணைந்து நாட்டுக்காக பயணித்திருக்கலாம், அப்போது ஒன்றிணையவில்லை. மேலும் நாடு வங்குரோத்து நிலையில் இருந்தபோது, அதாவது பொருளாதார சரிவை சந்தித்த போது, பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தப்பட்ட போது கூட இவர்கள் ஒன்றிணையாதவர்கள் தற்போது ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய ஒன்றிணைப்பு ஒரு திருட்டுத்தனமான ஒன்றிணைப்பு. எனவே பொது வேலை திட்டத்தின் கீழ் ஒன்றிணைந்திருப்பதாக கூறுகின்ற இவர்கள் ஒரு நச்சுத்தன்மையான வேலைகளில் தான் ஈடுபடப் போகின்றார்கள். எனவே இவர்களுடைய இணைவுக்காக எமது தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்ச மாட்டாது என்று சொல்லியும், இது அந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு நெருக்கடிகள் ஏற்படுத்த போகுது என்று பலர் கூறுகின்ற கருத்து நகைப்புக்கிடம் என்று சொல்லியும், இந்த சமந்த என்கின்ற ஒரு அமைச்சர், தற்போதைய அனுராகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர் ஒரு கருத்து பகிர்வை வெளியிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். சந்தவனுடைய படுகொலை சூத்திரதாரி கை செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். வெலிகம பிரதேச சபையினுடைய சபை தவிசாளர் அண்மைய சில நாட்களுக்கு முன்னர்
கடிதம் ஒன்றின் கையொப்பம் வாங்க சென்றவர் போன்ற ஒரு வேடமணிந்து சென்றவரால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான பல்வேறு வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன. இவர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர் என்று சொல்லியும், பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர் என்று சொல்லியும், எனவே பாதாள உலக குழுக்கள் அண்மையில் அரசியலுக்கு இறங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் நிலை வருகின்ற இந்த சூழ்நிலையில் இவரை சுட்டு சென்றவர்களை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான கைது நடவடிக்கைகளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாதாள உலக குழுக்களுடன் டீல் வைத்திருந்தவர்கள் 4 அரசியல்வாதிகள் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த திடுக்கிடும் தகவலை வெளியிட்டவர் ஆனந்த விஜயபாலா என்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். எனவே இந்த 4 பேர்களின் பெயர் விவரங்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். பெருந்தொகையான வெடிமருந்துகள் மீட்கப்பட்டிருக்கிறது, மதவாட்சியில் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் பார்க்க போகின்றோம். மத்திய வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கம் சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கை சம்பந்தமாக ஒரு வானிலை பதிவு ஒன்று பார்க்க போகின்றோம். அதாவது மத்திய வங்காள விரிகுடாவில் உருவாகிய மொந்தா என்ற புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையாக நகர்ந்து வருகிறது என்று சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் பிரதீபராஜா அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுகின்ற லைக் தான் எமது காணொலி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். எனவே தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள், வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விரிவான விடயங்களுக்கு நாங்கள் செல்வோம். துப்பாக்கிச் சூடுகளின் பின்னணியில் அரசாங்கம் தான் இருக்கின்றது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அரசாங்கத்துக்கு எதிராக வைத்திருக்கின்றார். திட்டமிட்ட குற்றத்தில் ஈடுபடுகின்ற சில குழுக்கள் அரசாங்கத்தின் அனுசரணையின் கீழ் அரசியல் தஞ்சம் அடைந்துள்ளனவா, அவ்வாறு அரசியல் தஞ்சம் அடைந்தவர்களை வைத்துக்கொண்டு தங்களுக்குரிய எதிரிகளை அவர்கள் போட்டுத் தள்ளுகின்றார்கள் என்ற சாரப்பட இந்த நாமல் ராஜபக்ச ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். இடம்பெற்று கொண்டிருக்கின்ற துப்பாக்கிச் சூடுகளின் பின்னணியில் அரசாங்கத்தின் முக்கிய கதிரைகளில் அமர்ந்திருப்பவர்கள் பின்னணியில் இருப்பதாக தோன்றுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுசன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதிமன்றத்துக்குள்ளும் பொதுமக்கள் சந்திப்பு தினத்தின் போதும் பிரதேச சபைக்குள்ளும் சாதாரணமாக சென்று துப்பாக்கிச் சூடுகளை நடத்திவிட்டு தப்பிச் செல்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியும், அரசாங்கமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று சொல்லியும், பிரஜைகளின் பாதுகாப்பை அரசாங்கமே உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டு அவரது மரணம் குறித்து அறிக்கை கிடைக்க முன்னமே அமைச்சர் ஒருவர் மரணத்துக்கான காரணத்தை சொல்கின்றார். அதாவது ஒரு பிரஜை இந்த நாட்டில் துப்பாக்கிச் சூட்டாலுக்கு சுடப்பட்டு அவருடைய அறிக்கை கிடைப்பதற்கு முன்னரே இந்த நாட்டினுடைய அமைச்சர் அதற்கான காரணத்தை வெளியிடுகின்றார். எனவே முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொண்டுதான் இந்த வகையான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறீர்களா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. டான் பிரியசாந்த் கொல்லப்பட்ட போதும் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தான் செய்யப்பட்டார். இவற்றை அவதானிக்கும் போது இந்த சம்பவங்கள் தொடர்பில் உண்மையான காரணிகளை அறிந்து கொண்டுதான் அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகின்றதா, அதாவது முன்கூட்டியே ஆரம்பித்து கொண்டுதான் இந்த வேலைகளை செய்கின்றதா, இதுவரை பதிவாகியுள்ள சுமார் 100 துப்பாக்கிச் சூடுகளில் ஒன்றை பற்றியேனும் அரசாங்கம் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அரசாங்கத்துக்கு தேவையான போது இடம்பெற்றுக் கொண்டிருந்த துப்பாக்கிச் சூடுகள் தற்போது அரசாங்கத்துக்கு தேவையில்லை என்ற போது நிறுத்தப்பட்டுள்ளன. எனவே அரசாங்கத்தினுடைய முக்கிய கதிரைகளில் அமர்ந்திருப்பவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தகவல்கள் கிடைத்தும் புலனாய்வு தகவல்கள் வெளிப்படுத்தியும் உதாசீனப்படுத்தியவர்களாக காணப்படுகின்றார்கள். இவர்கள்தான் போதைப் பொருள் கொள்கலன்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்களையும் உதாசீனப்படுத்தியவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே இவர்கள் எவ்வாறு இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. இவர்களே இவ்வாறான சம்பவங்களின் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்று தோன்றுகின்றது. ஏனையோரை போன்று என்னை அவ்வளவு இலகுவில் மூக்காலே அளவைக்க முடியாது என்று சொல்லி இந்த நாமல் ராஜபக்ச ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்.
செவ்வந்திக்கு உதவிய யாழ்ப்பாண படகோட்டியின் வீட்டில் துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற போது அதற்கான படகை ஒழுங்குபடுத்தி கொடுத்தவரின் வீட்டில் இருந்து 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சிஐடியினர் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தேக நபரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்படும் 43 வயதுடைய விடுதலைப்புலி உறுப்பினர் பவனியா புளியங்குளம் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இவருக்கு இந்த செவ்வந்தியை கடத்தி யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைத்த அந்த படகோட்டிக்கு இந்த 2 பிஸ்டல் ரக துப்பாக்கியை கொடுத்தவர் 43 வயதுடைய முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர் என்று சொல்லியும் அவர் பவனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இசாரா செவ்வந்தி கடத்திய சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அனுராவின் அதிரடியாட்டம் தொடங்கிவிட்டது. போதை ஒழிப்பு தேசிய செயற்திட்டம் ஒன்றை அவர் நெறிப்படுத்தப் போகின்றார். போதையுடன் தொடர்புடையவர்கள் அனைவரையும் கூண்டோடு அள்ளப்படுவார்கள். அதிரடியாட்டம் அக்டோபர் 30ஆம் தேதி ஆரம்பம். கொழும்பு பகுதியில் உள்ள போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றிணைந்த ஒரு தேசிய செயற்திட்டத்தை அங்குரார்ப்பணம் மூலம் ஆரம்பித்து வைக்கப் போகின்றார் அனுரா குமார திசாநாயக்க. எனவே எதிர்வரும் வியாழக்கிழமை 30ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெறப் போகின்றது. இது எங்கு நடைபெறப் போகிறது என்று சொன்னால் சுகதாச உள்ளக அரங்கில் ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க இதை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைப்பார். இந்த செயற்திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் மற்றும் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை போவர்கள் என்று அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மேலும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு போலீஸ் திணைக்களம் மற்றும் சுங்க திணைக்களம், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம், குடிவரவு திணைக்களம் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் சிலர் உதவி வருகின்றார்கள் என்று சொல்லி ஒரு பரபரப்பான செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு உதவும் வகையில் சட்டவிரோதமான முறையில் வாகன பதிவுகள் இடம்பெற்றுள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க கடந்த கால அரசியல் நிழல்களின் கீழ் சுதந்திரமாக வளர்ந்த போதைப்பொருள் குற்றவாளிகள் இந்த நாட்டையும் சமூகத்தையும் கடுமையாக ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுகின்றார். அதாவது கடந்த கால அரசாங்கங்களினுடைய நிழல்களின் கீழ் தானாம் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் போதைப்பொருளுக்கு சப்போர்ட்டாக போதைப்பொருளுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்த அந்த ராட்சியம் தற்போதும் இருக்கின்றது என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்க ஒரு அச்சம் தருகின்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே போதைப்பொருளை ஒழித்து நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கத்தை அடைவதற்காக முழு நாடும் ஒன்றாக செயற்பட வேண்டும். தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அவர்கள் ஒன்றாக இயங்க வேண்டும் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்க தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாட்டை சுத்தப்படுத்த போகின்றேன் என்று சொல்லி அனுரா குமார திசாநாயக்க ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். கவிஞர் வைரமுத்து யாழ்ப்பாணம் வருகை. தென்னிந்திய தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியவருமான கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார். யாழ் தமிழ் இளைஞர்களின் முயற்சியால் உருவாக்கப்படும் மில்லர் திரைப்படத்தின் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்கும் பொருட்டு அவர் யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் அமைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ரணில் சஜித் சங்கமிக்க போகின்ற ஒரு நிகழ்வு சம்பந்தமாக அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த ரணில் சஜித் ஆகியோர் சங்கமிக்கின்ற இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இருதரப்பும் இணைவதற்கான இரு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த குழுவில் உள்ளவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே பொது வேலை திட்டத்தின் கீழ் இணைந்து பயணிப்பதற்காக அதற்குரிய இணக்கப்பாட்டை இருதரப்பும் எட்டியுள்ளனர். இந்த இணக்கப்பாட்டை இருதரப்பும் எட்டியுள்ள நிலையில் இரு கட்சிகளும் தலைவர்களையும் சந்திக்க வைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இரு தலைவர்களும் இணைந்து செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இரு கட்சிகளும் ஒரு கட்சியாக இணைவதற்கு இரு தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியிருப்பதால் எனவே பொதுவேலை திட்டம் ஒன்றின் கீழ் ஒன்றிணைந்து பொது சின்னத்தின் கீழ் பொதுப்பட்டியலின் கீழ் தேர்தல்களை சந்திப்பதற்கு தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.
இதேவேளை இந்த ரணில் சஜித் ஆகியோரின் இணைப்பு சம்பந்தமாக ஒரு விமர்சனத்தை சம்பத் என்கின்ற இலங்கையினுடைய ஆளுங்கட்சி அமைச்சர் எள்ளி நகையாடி இருக்கின்றார். நாடு இடர்பட்ட வேளைகளில் கூட ஒன்றாக இணையாத இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் தற்போது இணைந்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு வெட்கப்பட வேண்டிய நிகழ்வு என்று சொல்லி சம்பத் என்கின்ற தற்போதைய ஆட்சியினுடைய அமைச்சராக இருக்கின்றவர் கூறியிருக்கின்றார். அதாவது நாடு பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்திருந்த போதும் போர்க்கால இடர்களின் போதும் இந்த இரண்டு தலைவர்களும் ஒன்றிணையாத போது இப்போது மட்டும் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இது ஒரு திருட்டுத்தனமான ஒரு ஒன்றிணைவு என்று சொல்லியும் இது தங்களை அச்சுறுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று சொல்லியும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி ஒருபோதும் இதற்கு அஞ்சப்போவதில்லை என்று சொல்லியும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். நாடு போர்க்கால இடர்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சந்தித்த போதும் கூட ஒன்றிணையாத ரணில் சஜித் இன்று ஒன்றிணைகின்றார்கள். இது ஒரு சுயலாபத்துக்கான முன்னேற்பாடாகத்தான் காணப்படுகிறது என்று சொல்லி அந்த சம்பத் என்கின்ற தற்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர் எள்ளி நகையாடி இருக்கின்றார். சுயலாப அரசியலுக்காக ஒன்றிணைகின்ற அமைச்சர் மற்றும் சஜித் ஆகியோரை பற்றி இவ்வாறு விமர்சித்திருக்கின்றார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கின்ற போது ரணில் சஜித் ஒன்றிணைவானது தேசிய மக்கள் சக்திக்கு எவ்விதத்திலும் சவாலாக அமையாது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்த வேளையிலும் மற்றும் போர் நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்த போதிலும் ரணில் சஜித் தரப்புகள் ஒன்றிணையவில்லை. போர்க்கால கட்டத்தில் கூட இணைந்து பயணிக்கவில்லை. ஆனால் அவர்கள் தற்போது இணைகின்றார்கள் என்று சொன்னால் இது அவர்களுடைய பங்குரோத்து அரசியலைத்தான் காட்டுகின்றது என்று சொல்லி இந்த சம்பத் என்கின்ற ஆளுங்கட்சி அமைச்சர் ஒரு கிண்டலை எள்ளி நகையாடி இருக்கின்றார். லசந்த படுகொலை சூத்திரதாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசிங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி நேற்றிரவு மகரகமவில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு பொன் உட்பட 3 கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்று மாலை மகரகம கொக்குரவா பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளின் பிரகாரமே பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே கடந்த 22ஆம் தேதி காலை வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அவரது அலுவலகத்துக்குள் வைத்து அடையாளம் தெரியாதவர்களால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். அவரின் இறுதிக் கிரியைகள் நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்றதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பெருந்தொகையான வெடிபொருட்கள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. வவுனியா மதவாட்சியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரம் மதவாட்சி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் மதவாட்சி அகமல் கொல்லேவே என்ற பகுதியில் வைத்து கனதர ஓயாவில் T56 ரக 41 வெடிமருந்து பொருட்கள் மற்றும் 2 வெடிமருந்து உரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வெடிமருந்து மதவாட்சி போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வெடிமருந்துகளை அந்த இடத்திற்கு கொண்டு வந்த நபர்கள் அவர்களை அடையாளத்தை கண்டறிவதற்கான விசேட விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக மதவாட்சி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் ஒரு பரபரப்பான செய்தி, பாதாள உலக குழுக்களுடன் டீல் வைத்திருந்த அரசியல்வாதிகள் 4 அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அவர் சில தினங்களுக்கு முன்னர் இந்த பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளுடைய பெயர் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விட்டிருந்தார். அதன் பிரதிபலிப்பாக இன்று 4 இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கம் தற்போது மேற்கொண்டு வருகின்ற விசாரணைகளினுடைய அடிப்படையில் 4 அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இவர்கள் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லியும் வேட்டைகள் தொடரும் என்று சொல்லியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு பரபரப்பான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது குறித்து மேலும் தெரிவிக்கையில்,
குறித்த 4 பேர் தொடர்பில் தற்போது விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று சொல்லியும் அவர்கள் பயணம் மேற்கொள்கின்ற இடங்கள், அவர்கள் பழகுகின்ற நபர்கள் மற்றும் அவர்கள் செயற்பாடுகள் தொடர்பாக பின்தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்களின் நிதியில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது. எனவே அண்மையில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தவிசாளர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர் என்று சொல்லி வெளியாகி பல சர்ச்சைகளை ஏற்படுத்திய கருத்து சம்பந்தமாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மீண்டும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அவர்கள் எல்லாம் பொதுமக்களுடைய நிதியில் அரசாங்கத்தினுடைய அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள். எனவே பொதுமக்கள் நிதியில் அரசாங்கத்தினுடைய அங்கம் வகிக்கின்ற எவருக்கும் பாதுகாப்பு வழங்க முடியாது என்று சொல்லி ஒரு அதிரடி கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். பாராளுமன்றம் பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்களுடைய நிதியில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்று சொல்லி அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். பாராளுமன்றம் மற்றும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுடன் தொடர்புடையவர்களா என்பது தொடர்பிலும் ஆராய அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசிங்கவினுடைய கொலை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் குற்றச்செயல்களுடன் அவர்களுக்குரிய தொடர்புகள் குறித்து உருவான சமூக கருத்துக்களுக்கு மத்தியில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. துப்பாக்கிச் சூடுகளின் பின்னணியில் அரச முக்கியஸ்தர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு சந்தேகம் கொண்டிருக்கின்றார். எனவே அவர் அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்துவதற்காக இருப்பதாக தோன்றுகின்றது. பொதுமக்கள் முல்லைத்தீவுக்கு கிழக்கே மொந்தா புயல் பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை. மத்திய வங்காள விரிகுடாவில் உருவான மொந்தா என்கின்ற புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்றது என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார் யாழ்ப்பாண புவியியல் துறை பேராசிரியர் பிரதீபராஜா. யாழ் பல்கலைக்கழக புவியியல் தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது முல்லைத்தீவுக்கு கிழக்காக 749 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதோடு அது இன்று 27ஆம் தேதி புயலாக மாறும் என்றும் எச்சரிக்கை விட்டுள்ளார். இது 2025 மற்றும் 2026 ஆண்டுகளில் வடகீழ் பருவக்காற்று காலத்தில் உருவாக உள்ள முதலாவது புயலாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மொந்தா என்ற பெயரினை தாய்லாந்து நாடு வழங்கியுள்ளது. அதன்படி மொந்தா புயல் இன்று 27ஆம் தேதிக்கு முன்பாக புயலாக மாறி மேற்கு திசைகளில் நகர்ந்து 28ஆம் தேதி இரவு அல்லது 29ஆம் தேதி மாலை இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் காக்கிநாடா பகுதியில் கரையை கடக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கைக்கு இந்த புயலால் சேதமோ பாதிப்போ ஏற்பட மாட்டாது. இருப்பினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளில் நாளை 28ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. கிழக்கு கரையோர பகுதிகளில் குறிப்பாக வடமராட்சி கிழக்கு, முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய இடங்களில் கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மின்னல் ஏற்படக்கூடும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் இன்று வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற ஈரப்பதன் முழுவதையும் இந்த புயல் உள்ளீர்த்து கொள்ளும் என்பதால் நாளை 28/10/2025 மற்றும் 6/11/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எதிர்பார்த்த அளவு மழை கிடைக்கும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் பருவக்காற்று காரணமாக அவ்வப்போது சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்று சொல்லியும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருக்குங்கள். இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு கணேசன் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு செய்தியில் வந்து உங்களிடம் கலக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.